இந்த வேகாத வெயிலில் எங்கே நடந்து போகிறேன்னு தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி திடீர்னு ஃபோன் அடித்து என் தம்பியும் ஹஸ்பண்டும் இன்றைக்கி வந்து வெளியே போகலான்னு சொன்னாங்களா. நானே ஆஃப் டே கட் அடிச்சுட்டு வந்துட்டேன். மூஞ்சில் பள்ளி முட்டை போட்ட மாதிரி இவ்வளோ பெரிய முட்டை எத்தனை பேர் நோட் பண்ணிங்க சொல்லுங்கள். எப்படி வந்துச்சின்னு தெரியல. ஸ்ட்ரைட்டாக வந்து மெரினாவுக்கு போயிட்டோம். போகும்போது என்னடா இது எல்லா கட்டையும் காலியாக இருக்குது, எப்போவுமே ஜோடி ஜோடியாக உட்காந்துருப்பாங்கன்னு பார்த்தா இன்றைக்கி வீக் டேஸு, அதனால தான். ஸோ இன்றைக்கி என்னை வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு இந்த பிரியாணியை சாப்பிட்டு இந்த இடத்துல விட்டு எந்திரிக்காமல் நீங்கள் தான் உட்காந்துருக்கணும்னு சொல்லிட்டாங்க. என்னடா இவங்கன்னு பார்த்தா ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம்மா. ஸோ அதனால் வந்து எனக்கு பிரியாணி கொடுத்து உட்கார வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் இந்த பீச் வியூவில் உட்காந்து சாப்பிட்டேன்னா நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் நம்மளால் சாப்பிட்டது கொஞ்சம் இதுவாகணும்ல, அதுக்காக அதுக்கும் நடந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் என்னடா பண்ணுறது ஃபோட்டோ ஷூட், இப்போ நான் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஏதோ குரங்கு வித்தெல்லாம் காட்டிகிட்டு இருந்தேன். எப்போவுமே இங்கே வந்தால் வந்து பூவெல்லாம் பூத்து இருக்கும், அதுலேருந்து பண்ணணும். பட் நான் வரும்போது உச்சி வெயில் இலை தான் இருந்துச்சா, நிறைய செடி காஞ்சி போயிடுச்சு. இருக்கிறத வச்சு ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோமே சொல்லிட்டு நான் கொஞ்சம் என்னுடைய 7வது அறிவை யூஸ் பண்ணி ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தேன்.